ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ரோய கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். கோகு ஜிஜி ZG இவர் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டு தரமான ஒரு பாட்டு போட்டுருக்காங்க. நான் வந்ததே லேட்டு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும். அரை மணி நேரம் தான் இருக்குது, அதுவும் அரை மணி நேரம் கூட இல்லை, இன்னும் 20 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்ததே பண்ணுறேன் ஈவெண்ட்டுக்கு வந்ததே லேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வந்துடலாம். கொஞ்சம் சில பல வேலை இருந்ததுனால வந்து ஸ்டீலிய பிரிண்ட் ஆர்ட் வந்து உங்களுக்கு நேற்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டீலிய பிரிண்ட் ஆர்ட் நேற்று வந்திருக்கும், இன்றைக்கி வந்து க்ரோய கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக வீடியோ போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை கூட கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு க்ரோய கார்டனில் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனுக்கு வந்து எவ்வளோ ரேட்டி கொடுப்பீங்கன்றதும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து மிமிக் ஆக்டோபஸ் வந்து கேட்டிருக்காரு. பார்ப்போம், நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவருக்கு ஏற்கனவே வந்து நான் கிட்சுனே அப்புறம் நிறையா டிவைன் பெட்டு இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது எப்படி சொல்ல, உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டு வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் லைட் க்ரீன் லைட்டில் ஆட ஆரம்பிச்சிடும். ரெட் லைட் க்ரீன் லைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விளாட்றோம். பார்த்திங்கன்னா ஜிம்மி எக் வாஸ் ரீஸ்டாக்டு இன் த பெட் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ வந்து நம்ம பொறுமையாகவே போவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் அவசரமே இல்லை. நம்ம கார்டன் வந்து எப்படி இருக்குன்றதை அப்படியே ஒரு கீழே கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐடியில் விளாட போகிறது இல்லை, நம்ம வந்து வேறு ஐடியில் விளாட போகிறோம் அப்படின்னு வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐடியா வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி ஷார்ட்ஸில் போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும், ஷார்ட்ஸில் போட்டு விட்டுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்செட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வந்து ZGன்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் ZGன்னு போட்டுக்கோங்க. நம்ம ஊடாவில் கூட மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பேரை ஃபஸ்ட் எந்தராக மாற்றணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊடாவில் கூட மாற்றிக்கலாம். அதனால் மறக்காமல் ZGன்னு மட்டும் பக்கத்தில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பேரை முன்னாடி போட்டுட்டு பின்னாடி ZGன்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் அதை மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாலிபாப் வந்து எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க, அதை போய்ட்டு நம்ம வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில, இன்றைக்கி கொஞ்சம் லாட வர மாட்டேது. இந்த வாட்டி நான் வந்து லாலிபாப் வெறும் கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். பார்ப்போம், ஏன்னா சும்மாவே விளாட முடியல. அதுக்கப்புறம் வந்து வந்ததே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுவும் சிலது வந்து சில இடத்துல விளாட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போக ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த டெலிபோர்ட் வேறு ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது எப்படி அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு ஊற்று பார்க்குது நம்மளையே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி பார்த்துன்னுக்கு, அவ்வளோ திரும்பிடுச்சு. இப்போ வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டேன் போல், ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில இடத்துல வந்து நிற்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிற ஒரு டைமில் வீடியோ பேசுகிறது வந்து ஒரு டைமில் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் வந்துட்டேன். இப்போ போய்ட்டு நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 7 லாலிபாப்பு வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு ஜிம் எக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னமோ ஒரு நல்ல ஒரு சீடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார், இந்த மாதிரி வந்து என்னமோ ஒரு சீடு ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீடு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அதை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க போல். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வரனால அதை மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான சோகமாக இருக்குது. இப்போ வந்து டிஜே போட்டு விட்டாங்க, இட்ஸ் டிஜே டைம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பேர் என்னன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மியூட்டேஷன் ஒரு டான்ஸை போட்டாச்சு. ப்ரோ டெல் என்ன ப்ரோ, என்ன டெல் பண்ணணுன்றார், ஒன்றும் புரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கார்டனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பெருசாக வந்து
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே இந்த கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு எல்லாத்தையுமே பெருசாக ஆக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பர்னிங் பேர்டு இங்கே வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் இன்னும் 12 நிமிஷத்தில் வந்து இந்த டெலிபோர்ட் வந்து ஒர்க் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அங்கே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னமோ டெல் ப்ரோ அப்படின்றாரு, என்னன்னு தெரில. வாட் பெட் நவ் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுக்கிறதே இப்போ வந்து கொஞ்சம் லொத்தையான பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஃபுல்லாக மித்திக் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாமே இந்த மாதிரி பெட்டாக வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபரை இன்வைட் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே வெளில போயிட்டார். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவர் அந்த ராக்கின்றதும் நம்ம ஃப்ரெண்டு தான். அப்புறம் அந்த அந்த ஐயோ பேர் மறந்து போயிடுச்சே. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு அதுக்குள்ளே ரீஸ்டாக் வந்திருக்கான்றதை பார்த்துக்குவோம். இன்னும் 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது ரீஸ்டாக் இருந்தால் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டோ ப்ளோம்னு என்னமோ ஒரு சீல் இருந்துச்சுல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இவர் நம்ம ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராக்கின்ற வராது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இது எப்போ ஓப்பன் ஆகுன்றது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அங்கே ஒருத்தர் ரோடி வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணேன், பார்த்தா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்னா இல்லை உங்களுக்கு மட்டுமான்னு தெரில. இப்போ வந்து ஸ்வாட் வந்திருக்கு. அந்த ஸ்வாடை புல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டக்குன்னு போயிட்டு அதை புல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பாருங்க, பியூகலிஷ் அவர் பேர் வந்து பிரதீஷ் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் புகலிஷ்னு என்னமோ வச்சுருக்காரு, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரீட் பண்ண வரல. இப்போ வந்து இதை புல் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சு போயிடும் போல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், கொஞ்சமாவது மேலே ஏறுதா? அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அப்படியே இருக்குது. என்ன அது? எஸ், சேனலில் வீடியோ போடுறீங்களா ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் வீடியோ போடுறீங்களான்னு கேட்குறேன். அந்த பிரதீஷ்ன்ற நம்ம ஃப்ரெண்டு நம்ம வந்து எஸ்ன்னு போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது இழுக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு அப்டேட் வேறு பண்ணி விட்டாங்க. முன்னாடி வந்து 6 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் சர்வரில், இப்போ வந்து 4 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கார்டன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் 4 பேர் இருக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து போக பார்த்தா 2 பேர் இருக்கிற மாதிரி தான் பண்ணிடுவாங்க போலியே. அப்போலாம் பண்ண மாட்டாங்க, 4 பேர் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. வந்து நம்ம இதில் ஏறி ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போக முடியல. நம்ம இங்கிட்ட போயிட்டு பேசாமல் போய் உட்காந்துவோம். அதில் ஏற முடியுமான்னு பார்க்குறேன், ஏற முடிய மாட்டேங்குது. சரி இப்போ வந்து நம்ம மேலே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 13 நிமிஷம் இருக்குது அப்டேட் முடிய ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கேம் பிடிக்கும், அப்புறம் எந்த கேம் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து அப்படியே கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துருவோம். வேறு எதுவும் இல்லைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியும் வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்ற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வானம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டார்ஸாக இருக்குது, தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று தேடி நிற்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகால் ரெஞ்சா ரீகால் ஃப்ரெஞ்ச் என்னன்னு தெரில. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரீகால் ஃப்ரெஞ்ச் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கிடைக்கவே மாட்டேது. இந்த 12 லாலிபாப் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கே இருக்குன்னே தெரில. நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம், ரீகால் ஃப்ரெஞ்ச். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அவ்வளோ வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம முன்னாடி வச்சுருவோம். முன்னாடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லெவலப் லாலிபாப் பேரில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு நம்ம அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுவோம். டொமில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம லெவலப் லாலிபாப்லாம் ஃபுல்லாக எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இப்போ வந்து 12 ஒரு 3 15 லாலிபாப் வந்து நம்மகிட்ட இப்போ இருக்குது. வேறு ஏதாவது வந்திருக்கா? வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்விம்மிங் அடிச்சுட்டே போவோம். ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டு அப்படியே பேக்கில் அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இடத்த விட்டே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம். அப்படியே பொறுமையாக அப்படியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதையா. மேலே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், பூலாம் மேலே இருக்குது, எப்படின்னு தெரில. இப்போ வந்து அந்த வேர்ல்டு கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே போவோம். கொஞ்சம் அழகாக த்ரில்லாக இருக்கும். இப்போ வந்து கீழே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கீழேனா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பற்றி விட்டாங்க மேலே, நீ கீழெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. கீழே அப்படி என்ன ஒழிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு ஒரே சஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே என்னமோ ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே என்ன போய் விட மாட்டேறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 200 QI கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ திருட்டுனால அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு தான் அவர், அதனால் நம்ம வந்து அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவன் அப்புறம் நான் அவர் அந்த 3 பேர் சேர்ந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அட்மின் இது பண்ணலாம்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்னது, ஸ்டீலியோ பிரெயின் ராட் வந்து பண்ணலாம்னு இருக்கோம். பார்ப்போம், ப்ரைவேட் சர்வர் இருக்குது, அதை வச்சு நம்ம விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வானவில் இருக்குது, அப்புறம் 2 பக்கமும் ஃப்ளவர் இருக்குது. அது ஃப்ளவராக ஃப்ரூட்டாக வெஜிடபிளாக என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பர்னிங் பேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுவிட்ருங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ரோப்ளாக்ஸ் வேறு கேட்குது, என்ன பண்ணுனே தெரில, ரோப்ளாக்ஸ் கேட்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டோட கார்டனு, அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டோட கார்டன், 2 கார்டன் இங்கே தான் இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது இது இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீடுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு சீடுமே கொடுக்கல, வெறியாக்கிட்டான் என்னைய ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேயே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னா முன்னாடியே வந்திருப்பேன். அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வாங்கியிருக்கலாம். இப்போ சரி ஒழட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போன கடையை எதுக்கு பேசிக்கிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன், எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க. லாஸ்ட்டு 10 மினிட்ஸ்ன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா இப்போ எக்ஸாம் ஹாலில் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது லாஸ்ட் 10 மினிட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பண்ணுறது. ஒரு இப்போ வந்து இப்போ 1 ஹவர்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவெண்ட்டுன்னு போட்டுருவாங்க, ஹாய் எவ்ரி ஒன்னு போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 30 மினிட்ஸ்ன்னு போடுவாங்க, அப்புறம் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்ன்னு போடுவாங்க, அப்புறம் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ்ன்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5 மினிட்ஸ், அப்புறம் லாஸ்ட் 1 மினிட், இப்படி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரிசையாக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் தெரிஞ்சு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரில. இப்போ வந்து வேறு ஏதாவது நல்ல சீடு கீழே காணிச்சுன்னா லக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரியான லக்கு. வேறு ஏதாவது நல்ல சீடு இருக்கான்னு பார்ப்போம் கீழே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை, ஃபுல்லாக மொக்கையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மொக்கையாக இருக்குது. இது என்ன கோல்டா? இல்லை கோல்டு இல்லை, நார்மல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து மியூட்டேஷன்னு, போன ஈவெண்ட்லேயே வந்து அது அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வீடியோ முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்ற பார்த்துட்டு அந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இப்போ இதை போய்ட்டு நம்ம சப்மிட் கொடுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்ன ஒரு பெட் ஷேடு, ஆமாம் ஒரு பெட் ஷேடு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன், நம்ம ஸ்னேக்குக்கு போடலான்றதுக்காக அது சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிம் எக்கு, பக் எக்கு, அப்புறம் ஜங்கிள் எக்கு, அப்புறம் மித்திக்கல் எக்கு, இந்த 4 எக்கு போட்டோம்னா அந்த பெட் ஷேடு கிடைக்கும். இன்னும் 8 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேறு ஏதாவது நடக்குதான்றதை பார்ப்போம். ஈவெண்ட் ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் எதுவும் போடுற மாதிரியே தெரில, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆகி வந்துட்டேன், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், அந்த டைம் ஃபுல்லாக கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போயிட்டு வேறு எதாவது கிடைக்குதான்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு கேமுன்னு நினைக்கிறேன், த கார்டன் கேம், க்ரோய கார்டன் ட்ரேடு வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு ஒரு கேம் மாதிரி இருக்குது, பட் சரி நான் போய் பார்ப்போமே ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி மார்க்கெட் மாதிரி இருக்குது, நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும். இது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு வேர்ல்டு உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குன்னே ஒரு வேர்ல்டு உருவாக்கியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நின்றுக்குச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுச்சு. இப்போ போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கேக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா, ஃபுல்லாக நம்ம டோக்கன் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா தெரியும். ஏதாவது டோக்கன் கேட்குறாங்க, எங்கேயும் டோக்கன் கேட்குறாங்க. இண்டெக்ஸு பாத் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இதையே கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து அப்புறமேட்டு நான் செட்டில் பண்ணிக்குவேன். வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டோக்கன் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரில, சரி போக போக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு ஏதாவது இது வேறு கொடுக்குறான் ட்ரேடிங்கு, அப்புறமேட்டு நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. நான் அடுத்த வீடியோவே அதை போட்டுறேன். இப்போ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தேன் கொஞ்சம் வீடியோ லென்த்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்தாலே லேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.